நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி. வாழ்வினில் உன்னை பாடும் வரம் தருவாய் அம்மா, வாழ்வினில் உன்னை பாடும் வரம் தருவாய் அம்மா, நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி. மீனாட்சி தாயே தாயே. சங்கீதம் தாயும் வரலைய ஞானம் சங்கீதம் தாயும் வரலைய ஞானம் சாரீரமளப்பிலும் இனிமையும் சேரும், சாரீரமளப்பிலும் இனிமையும் சேரும், நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி. மீனாட்சி மதுரை அரசி மீனாட்சி தேவி மணிக்கரும் கிளியும் இசை பாடும். மதுரை அரசி மீனாட்சி தேவி மணிக்கரும் கிளியும் இசை பாடும். கன்னித்தமிழ் தாயே மீனாட்சி தாயே. கருணை புரிவாய் கரம்புவித்தி என்னை கணக்கன் பாரம்மா, கரம்புவித்தி என்னை கணக்கன் பாரம்மா, மனம் தருவாய் என் தாயே மீனாட்சி.
கொண்டிருப்பவர்களுக்கும் நாடகத்திலே பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் மற்றும் வீட்டிலே படுத்து கொண்டு காதால் கேட்டு கொண்டிருப்பவர்களுக்கும் வணக்கம் மாப்பிள. என்ன மாப்பிள? அதுல விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? நம்ம விஜயகுமாரனே ஊர் முழுக்க குழா கட்டி வச்சிருக்காரு. வீட்டுல படுத்து கேட்கறது யாருன்ற? யாரு? புள்ள 60-70 தாண்டினது. அவங்க நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அந்த ஓஎப்பி படம் வாங்குற கோஷ்டிய சரி காலை நீட்டி படுத்து என்ன சொல்லி தெரியுமா? குடிச்சாமி ஓஎப்பி நான் பாக்குறேன். இந்த மாதிரி ஓஎப்பி கேஸ் வாங்குற கோஷ்டிய காலை நீட்டி படுத்து என்ன சொல்லி தெரியுமா? பப்புனுக்கார முகலை பாரு நல்லா பண்ணி பியத்துல மூஞ்சி வச்சுக்கிட்டு ஆமாங்க எல்லாத்தையும் இங்க வளர்க்க சொன்னியா நமக்கு சொன்னா சொல்லி அப்பத்தான் போய்க்கும். அந்த அப்பத்தா குரு வளர்க்க சொல்லணும். ஆனா ஒரு விஷயம் எடுத்துக்க மாப்பிள. அதாவது ஒரு வீட்டுல 10 சின்ன பிள்ளைகளோட வச்சு சமாளிச்சிடலாம். ஒத்த கிளவியை வச்சு சமாளிக்க முடியாது. காலையில 5:30 எந்திரிச்சு சாணி போட கிளம்பின கிளவி. ஆட்டு சாணி இல்லையா, அது மாட்டு சாணியை கரைச்சு வாசல்ல தொலைச்சிட்டு மருமக சத்தம் போடுமாரு, அடியே இன்னும் இழிச்சுக்கிட்டு தூங்குற குடும்பம் அப்படித்தான் பொழக்கம். அப்படி பொழக்க யார் சொல்றது? அந்த 60 வயசு கிளவி. ரெண்டும் கரெக்ட் போயிட்டே இருக்க. அந்த 60 வயசு கிளவி சொன்னா உள்ள இருந்து மருமக என்ன தெரியுமா? மருமக என்ன சொல்லுமா? இந்த கிழட்டு முண்டைக்கு வேற அலுவல் மசரே இல்ல, காலையில 5 மணிக்கு வந்துச்சு நம்ம சீமனியை வாங்குறான் அப்படின்னு சொல்லி அந்த கிளவி சொல்லு. அந்த மருமக சொல்ல மருமக சொன்ன கிளவி சத்தத்தை கட்டணும். மருமக எந்திரிச்சு வாசல்ல கோலங்களெல்லாம் போட்டு வாசல்லாம் கூட்டி வச்சு சுத்தம் பண்ணிட்டு அப்பதான் ஒண்ணு கொண்டு பேசி திரிங்க. அப்படி விஷயங்கள் போய் கொண்டிருக்க. அப்ப போது ஒண்ணு கொண்டு ஆரம்பிக்கும் பாரு மெதுவா. அப்பதான் மருமகை அடுப்ப பத்த வைக்க அப்படி கொணட்டுவாங்கள. அது ஒரு விஷயத்துல போகுது அப்படின்னு சொல்லி அடுப்ப பத்த வச்ச உடனே அப்படியே தூக்கி சோத்து பானையை வைக்க. யார் வைக்க? மருமக வைக்க. அப்படின்னு பாருங்க கொஞ்ச நேரத்துல கிளவி அரசியல் சொல்ல. கிளவி அரசியல்ல போன கிளவிக்கு கண்ணு கொஞ்சம் தெரியாது. அது போய் என்ன ஒண்ணு நல்ல அரிசி அள்ளுனது அரைப்படி நினைச்சு முக்காப்படி அரிசி அள்ளி தூக்கி உள்ள ஓட்டு வந்துரு. அள்ளி கொண்டு வந்து இந்த சோத்து பானையில ஓட்டு கொட்டுற உடனே இந்த உலை கொதிச்ச உடனே கிளவிக்கிட்ட உப்பு அள்ளி உள்ள உட சொல்லுவாங்க. இந்த கிளவி என்ன தெரியுமா? ஏற்கனவே அது கண்ணு தெரியாதுல்ல, உப்பு நினைச்சு பக்கத்துல இருக்க யூரியா அள்ளி உள்ள ஓட்டு வந்திருக்கா. பாதி சைடு நிறத்துல செத்து போயிட்டாங்க பாதி பேர். அப்படிப்பட்ட கிளவி இருக்கு. ஆனா ஒரு விஷயத்துக்கு கிளவி என்றால் வீட்டுக்கு தலைவின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட கிளவிகளுக்கு இருந்தாலும் அப்பேற்பட்ட முதியவர்களுக்கும் இந்த நாட்டை வாழ்த்தவர்களுக்கும் அனைத்து விளையாடுகளுக்கும் எங்களது சர்வலங்களை கலைப்பு சாலையை தெரிந்து கொண்டு அதற்கிடையாக இத்தமிழகத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழகத்தின் முதுகெலும்பு சொல்லக்கூடிய தற்சமயம் விவசாயத்தை காத்துக் கொண்டிருக்கும் இடதரமை விவசாய பெருமுடி மக்களுக்கும் இன்னைக்கு நம்ம சொல்றோம் விவசாய பெருமுடி மக்கள். ஆனா விவசாய பெருமுடி மக்களா இருந்த நம்ம இன்னைக்கு விவசாயத்தை விட்டுப்புட்டு பெரும் குடிமக்கள் ஆயிட்டோம். எல்லாத்துக்கும் புரியுது போல. கம்முண்டு கிடக்குவாரு இந்த சைடு இருக்க வண்டி உள்ள விவசாய பெருமுடி. ஏன் அழுத்துறீங்க கேளு. ஏமா ஒரு மஞ்சள் மரத்தூர், ஒரு வேப்ப மரத்தூர், ஒரு புளிய மரத்தூர்ல என்ன இருக்கு போய் பார்த்தோம்னா ஒரு ஆட்டாம்பளுக்கு ஒரு மாட்டுச்சானா எறும்பு மேய்ச்சிக்கிட்டு இருக்கு. இப்ப அப்படி கிடையாது. ஒரு புளிய மரத்தூர் மஞ்சள் மரத்தூர் எங்கேயும் போய் பாருங்க, பீர் பாட்டிலு, பிராந்தி பாட்டிலு, கப்பு, இத தண்ணி கேனு, சைடிஸ் இவன் தின்னாம போட்டுக்க சிக்கன் ரைஸ் தின்னுட்டு செருப்பு கூட கலட்டி அந்த இடத்துல போட்டுட்டு ஒத்த செருப்பு போட்டு ஒத்த செருப்போட வீட்டுக்கு வர சொல்லியா. இதனால பரவாயில்ல. அது ஒரு விஷயம் எடுத்துக்கங்களே. ஊருக்கு 2 பேர் ஒரு ஆள் இருப்பேன். காலையில 6 மணிக்கு பார்த்தோம் வச்சுக்க, நெத்தியில பட்டை அடிச்சு நடுவுல குங்கும பொட்டு வச்சு. நீ சொல்றத பார்த்தா நானும் கூழுந்தே அப்படி இருக்கேன். ஆமா உங்களை சொல்ல மாட்டேன். ஆமா நீ நல்ல மனுஷன். ஏன்னா நீங்க இமயமலையை நோக்கி போறீங்க. அவர் எங்க போறான்றீங்க? அந்த பழக்கத்துக்கு போக மாட்டான். அங்க போக வேணாம். இமயமலை நோக்கி நீங்க பயணம் போறீங்க. எங்க மாமா கூழ் எங்க போறான்றீங்க? கொல்லிமலை சித்தர் குமணக்குண்டியார பார்க்க போறாரு. அப்படிப்பட்டாலும் உங்களை சொல்லுவேன்னா ஊருக்கு 4 பேர் நெத்தியில பட்டை அடிச்சு நடுவுல குங்குமம் பொட்டு வச்சு நம்ம ஆதின மிளகியம்மன் கோயில்ல போய் ஐயனார் கோயில்ல போய் கெடா வெட்டி சோறு கூட வரப்ப எப்ப காலையில 6 மணிக்கு சாயங்காலம் 6 மணிக்கு பாருங்க. நம்ம இழுப்பக்குடி சுடுகாட்டுல வேகாத பேய் மாதிரியே இருப்பேன். இடையில போடுற கட்டிங்தான் முதல் கட்டிங் போறதுல இருக்கும். அதுவே அப்படியே முதல் கட்டிங் போறது அலைவேன். அப்படியே நம்ம நேரம் போய் நம்ம திருப்பூரம் பஸ் ஸ்டாண்ட் இறங்கி ஒயின் ஷாப் வால்ஸ் நின்று மாப்பிள என்னடா ஒரு 10 ரூபா 10 நூறுலாம் இல்லப்பா, ரொம்ப நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அண்ணே ஒரு 5 ரூபாண்ணே. காசு தரலப்பா. அண்ணே ஒரு 2 ரூபா. அண்ணே ஒரு 3 ரூபா. 10 விஷயம் வெறும் பாக்கெட் எடுத்து இப்படி ரெடி பண்ணி ஒரு கட்டிங் ரெடி பண்ணிடுவேன். சரி கட்டிங்க உள்ள ஓடுறது
படுற பால் இருக்கு. ஆமா. தண்ணி கிடைக்காம அந்த கை இருக்குவாரு. ஆமா. அப்படியே ஏன் உங்களுக்கு கரெக்டா உங்களுக்கு நடுக்குது இப்படி? அது ஒண்ணும் இல்ல, அப்படித்தாண்டா இருக்கு படுறா. அப்படி சொல்லி இந்த கட்டிங்க உள்ள தள்ளிடுவேன். கட்டிங்க உள்ள தள்ளி லைட்டா சுதி ஏறிடும். ஏறோட எப்படி இருக்கு? டேய் நான் மாப்பிள்ள என்ன வர கண்டுக்கவே மாட்டேன்ற அது சொல்லி அத்துப்படம் நேது ஒரு கட்டிக்கு போவேன். ஒரு கோட்டுக்குள்ள எப்படி தெரியுமா இருக்கு? நான் தான்டா ஊர்ல இல்ல எப்பனாவது என்ன மாதிரி சொன்னீங்க. அது ஒவ்வொருத்தரும் வெறுத்து வெட்டி அடிப்பீங்க. ஒரு கோட்டு போவேன். 1.5 கோட்டுல வச்சா லைட்டா டங்கு சிரிப்பாங்க. கோழி பொழலு உம்மா குக்கர் சைஸ் கோடி குளோல நீ வேற விடுமுறை நீ வேற அவரை விட்டா ஏன்டா அங்கிட்டு இருக்கிற அப்படின்னு கத்துவ யாருன்ற இது 1.5 கோட்டு பாட்டு 2 கோட்டு உள்ள வச்சு வச்சுக்கோ மாப்பிள்ள. பச்சை பிள்ளையாவே மாறுவாங்கடா. எப்படிடா பச்சை பிள்ளை எப்படி மூத்திரத்தை பெஞ்சு உழப்புதோ இவன் மூத்திரத்துல இவனே போஞ்சு உழப்பிட்டு அந்த போல கத்தியாம எப்படின்ற என்ன சொன்னீங்க சொல்றா புது பேர. ஏய் நல்லா மனசுக்கு விட்டு கேளுடா. நானா பேசுறேன் அவன் பேசுறேன் நானா மாமா பேசுறேன் அவன் போதல அப்படி பேசுறேன். நல்ல போதும் நாக்கு உள்ள இழுத்துக்கிருச்சு. ஒரே பிராண்டா குடிச்ச பிரச்சனை இல்ல. மாத்தி மாத்தி குடிச்ச போது அப்படித்தானே இருக்கேன். மறுபடியும் முக்கி கத்துவேன். எப்படி என்ன சொன்னீங்க சொன்னீங்க சொன்ன மாத்துறாங்க. சரி இவங்க அப்படி கொடுமை பண்றாங்க சொல்லிச்சா நம்ம சொல்றதே தேவையில்லை. இப்ப நம்ம வந்திருக்க ஏரியா எப்படிப்பட்ட ஏரியா? நம்ம பூவந்தி தாண்டி வந்திருக்கோம். இங்கிட்டு போல முக்காசி பேர் யாருன்ற கேவ் 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 அச்சா 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 ஃபுல்லா இந்திக்காரங்க திரும்புற சொல்ல அவங்க நிமிஷம் முடியலப்பா. முந்தா நாள் மாட்டுத்தாணி பஸ் ஸ்டாண்ட நம்மால இப்படி கத்த அப்படின்னு கத்த அவன் பதிலுக்கு அவன் சும்மா இருக்காம அவன் 4 பேர் எழுப்பிட்டான் பாரு. எப்படி அவன் பாஷையில எவன்டா என்னடா சொன்னியா இது அவன் பாஷையில எழுப்பிட்டாங்க. அப்படி எல்லாம் காலங்கள் மாறி கொண்டிருக்கு. குடியை கெடுக்கும் குடி பழக்கம் உடனே யாரும் கேட்கிறோமா? நான் ஒரு விஷயம் சொல்றேன். குடிங்க வேணாம் இல்ல. ஒரு நாளைக்கு ஒரு அளவா குடிச்சிட்டு அளவா இருந்தா பிரச்சனை இல்லை. அளவுக்கு முன்ன அமிர்தம் நஞ்சு. அதே மாதிரி எங்க ஆத்தா தாய்மார்கள்ட்ட ஒரு வேண்டி விரும்பல் கேட்டுக்கிட்டா தயவு செய்து யாரும் உங்க புருஷங்க குடிச்சிட்டு வந்தா தயவு செய்து வையாதீங்க, திட்டாதீங்க, அடிக்காதீங்க. உங்க வீட்டுல ஒரு பழைய சேலை இருந்தா அந்த சேலையை தொட்டில் கட்டி போட்டு உங்க புருஷனை தூக்கி அதுல படுக்க போட்டு ஆரோ ஆரிடாரோ என் கண்ணே நீ உறங்கு என் கானகத்து மயிர் புடுங்கு மயிலே உறங்கு அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிட்டு கொஞ்சோன்னு குருண மருந்து வீட்டுல இருந்தா பீடிங் பாட்டில விட்டு வாயில தள்ளி விடுங்க. போய் சேரட்டு மாப்பிள்ள அவ்வளவு விஷயம் தான் சரி மாப்பிள்ள. வந்து ஒரு குடியாரன் குடிச்சு ரோட்ல சவுண்ட் விட்டா என்ன சொல்லுவான்? ஏய் குடியார பையன் குடிச்சு சத்தம் முடியாது ஒழுங்கமா போடா ஒழுங்கமா போடான்னு. இப்ப அப்படி சொல்ல முடியாது. ஒரு குடிகாரன் குடிச்சிட்டு ரோட்ல சத்தம் போட்டா அவங்களுக்கு அரசாங்கம் ஒரு பேர் மரியாதை கொடுத்து எப்படி தெரியுமா? குடியாரன் எப்படி கொடுத்து தெரியுமா? மது பிரியர்கள். மதுவை ரொம்ப விரும்பி குடிக்கிறாங்கல்ல, அதனால மது பிரியர்கள் கூப்பிடணும். அதே ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க. முதல் பொண்ணு மாப்பிள்ளை சேர்த்து வைக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லுவான்? புரோக்கர்ன்போம். புரோக்கர் கூட போய் கூப்பிடுற அவர் பொண்ணு புரோக்கர் தானா? இப்ப அவங்களுக்கு பேரை மாத்தியாச்சு. என்ன பெண் ஒருங்கிணைப்பாளர். அடைச்சு வச்சு அவர் வீட்டுல உட்காந்துருவாங்க. சரி இன்னொரு விஷயம் எடுத்துக்க மச்சான். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த வாடகைக்கு வீடு முடிச்சு கொடுக்குறாங்கல்ல அவன் என்ன சொல்லுவான்? வீட்டு புரோக்கர்ன்போம். இப்ப அவன் அப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்ல தெரியுமா? பிறர் அரண்மனை நோக்காளர். அரண்மனையை நோக்கி உனக்கு வாடகை கொடுறாருல அதனால அப்படி சொல்லணும். அதனால அவங்களுக்கு என்ன வாடகை கொடுக்கணுமா? அதோட ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? சில பேர் பொம்பளை குறுன்னு பாத்துக்கிட்டே தெரியுவாங்க. யாரு? நம்ம கூலிச்சாமி மாதிரி வைக்கிறியா? அவர் ரொம்ப நல்ல மனுஷன். ஏன்னா அவர் ரொம்ப நல்ல மனுஷன். பிடிக்காது அவருக்கு. போன மாசமே காய் அடிச்சு உள்ள இருக்க 2 எடுத்துட்டாங்க. அதனால எதுவும் கிடையாது. அவங்களை எப்படி கூப்பிட தெரியுமா மச்சான்? அதை எப்படி கூப்பிட தெரியுமா? பெண்களை ஒரே பாய பத்தி தெரியுமா? அவங்களுக்கு எப்படி தெரியுமா? பெண் ஆர்வலர்.
சமூக ஆர்வலர்லாம் போய் பெண் ஆர்வலர்கள் நிறைய இருக்காங்க. ஆகிய விஷயங்கள் போய் இருந்தாலும் இங்கு வருகை தந்துள்ள அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது சார்பிலும் எங்களது கலைக்குழு சார்பிலும் நன்றி நன்றி கலந்து வணக்கம் 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 தெரிவித்துக் கொண்டு அந்த வேலையை சரியா செய்யணும். அதனால வந்து எல்லாருக்கும் வணக்கத்தை கொடுத்ததுனால தெரியுமா எத்தனையோ எண்ணம் போல இருக்குதுவார் வண்ணப்பொடி இருப்பபுரி கிராமத்திலே பறக்குதுவார் தேவர் மகான் சிங்கப்பொடி எத்தனையோ வண்ணம் போல இருக்குதுவார் வண்ணக்கொடி எத்தனையோ எண்ணம் போல இருக்குதுவார் வண்ணப்பொடி பசுமொன்னிலே பறக்குதுவார் சிங்கப்பொடி அத்தரமாக தங்கம் அவர் பசுமொன்று சிங்கம் அவர் அத்தரமாக தங்கம் எங்க பசுமொன்று ஓட்டு செய்யும் தங்கம் அவர் பசுமொன்று சிங்கம் அவர் அத்தரமாக தங்கம் அவர் பசுமொன்று சிங்கம் மக்களோடு மக்களாக மனிதராக பிறந்து வந்தார் தேவரையா. மக்களோடு மக்களாக மன்னராக வாழ்ந்து வந்தார். மக்களோடு மக்களாக மனிதராக பிறந்து வந்தார். என் குடும்பம் போற்றுகின்ற எங்கோ உணர்ச்சியம் அவர் பத்திரமாக தங்கம் அவர் பசுமொன்று சிங்கம் அவர் பத்திரமாக தங்கம் அவர் பசுமொன்று சிங்கம் இது அடிபட்டெடுத்த இளநீகத்தை காணவில்லை தேவரையா. இது அடிபட்டெடுத்த இளநீகத்தை காணவில்லை ஐயா. இது அடிபட்டெடுத்த இளநீகத்தை காணவில்லை மக்களோடு ஆட்சி கொண்ட மக்களாக வாழ்ந்திருக்க பத்திரமாக தங்கம் அவர் பசுமொன்று சிங்கம் அவர் பத்திரமாக தங்கம் அவர் பசுமொன்று சிங்கம் முருகனருள் பெற்றவரா முக்கூரத்தின் தலைவர் ஐயா தேவரையா. முக்கூரத்தை பிறந்தவரா முருகனை வந்தவரா ஐயா தேவரையா. முக்குலத்தை பிறந்தவரா முருகனருள் பெற்றவரா என் உலகம் பெற்றவரா எங்க உணர் சிங்கம் பத்திரமாக தங்கம் ஒரு பசுமொன்று சிங்கம் அவர் பத்திரமாக தங்கம் ஒரு பசுமொன்று சிங்கம் என்னுடைய எண்ணம் போல இருக்குதுவார் வண்ணப்பொடி பசுமொன்னகரினிலே பறக்குதுவார் சிங்கப்பொடி பத்திரமாக தங்கம் ஒரு பசுமொன்று சிங்கம் அவர் பத்திரமாக தங்கம் ஒரு பசுமொன்று சிங்கம். இந்நகரத்தை புனரகுடி சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டம் நாலூர் நாட்டை சேர்ந்து இருப்பகுடி கிராமத்தில் அமர்ந்து அருள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஆதிரமலைக்கு ஐயனார் கோவில் வீடு 14ஆம் ஆண்டு வருடாபிஷேக பூஜை விழாவினை முன்னிட்டு ஆதிரமலகம் ஐயனார் கோவில் வீட்டு பங்காளிகள் நடத்தக்கூடிய நாடகம் கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் மற்றும் பூமத்தி காவல்துறை சாய்வு ஆய்வாளர் தலைமையிலும் மற்றும் இருப்பகுடி கிராம உயர்திரு நிர்வாக அறிவாளிகள் அவர்கள் முன்னிலையிலும் இவர்கள் இடையில நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதிரம் நாடகம் மிக சிறப்பாக நடைபெறும். இனி நடிக்கக்கூடிய நடிகர் மாமணிகள் இன்னிசை வேந்தன் இன்னிசை தென்றல் இன்னிசை புகழென்று பலர்கள் தனக்கென்று வெட்டுக்கொண்டு நடைபெறக்கூடிய நமது யானமலை ஒத்தக்கடை அருகாமையுள்ள தேத்தாங்குளம் மாநகரம் போற்றக்கூடிய அருமை என்ன எம் ரவீந்திரன் அவர்கள் விரும்பமில்லை வேலன் வேலன் திருத்தர் ஒருத்தராக நடிப்பார்கள். உயிரிசை வாணி உயிரிசை தென்றல் உயிரிசை கோயில் என்று பலர்கள் வெட்டுக்கொண்டு நடைபெறக்கூடிய மரவை மாநகரம் போற்றக்கூடிய எஸ் ஆர் அம்சப்பிரியா அவர்கள் விரும்பமில்லை வள்ளியாக நடிப்பார்கள். காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் மேடைக்கு வரும்படி அன்பு அழைக்கின்றார்கள். மீண்டும் ஒருமுறை தெரிந்து கொள்கின்றோம். பூவந்தி காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் மேடைக்கு வரும்படி அன்பு அழைக்கின்றார்கள். இது அவருக்கென்று பாட்டா பேச்சுக்கென்றவரா இது அவருக்கென்று பேச்சா அடுக்கு சொல் அளவுடன் துடுக்குத்தனமாக
பேசும் வீணாவான பிரியன் இந்த தினத்திலே புராணங்களை முறையோடு உரையாடி வள்ளிக்கு முருகனுக்கும் திருமணம் என்று தனக்கென்று கட்சி கட்டி காத்து விடுவோம் அருமையினா வல்லபட்டி மாநகரை போற்றக்கூடிய கே சந்தனகுமார் அவர்கள் இருவமில்லை கழக பிரியர் நான்காவது நடிப்பார்கள். 6 மணி கலைரவசு 6 மணி சக்கரவர்த்தி 6 மணி பின்பாட்டு என்று பலர்கள் வெற்றி பெறாட்டி வரக்கூடிய எங்களது மதுரை தமிழ்நாடு நாடு நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினராகி அருமை மாமா காரியாவட்டி அருகாமையுள்ள மாந்தோப்பு மாநகரம் போற்றக்கூடிய எஸ்பி செந்தில் முருகன் அவர்கள் 6 மணி பின்பாட்டு கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திருக்காவடி சுமக்கும் தொண்டருடன் கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திருக்காவடி சுமக்கும் தொண்டருடன் தினம் பூத்திடும் ஞான மலர்களுடன் ஒரு புல்லாய் முளைத்து தடுமாறும் எனக்கும் இடம் உண்டு அருள்மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. ஆடும் மயிலே என் மேனி அதன் அழகிய தோகை என் உள்ளம் ஆடும் மயிலே என் மேனி அதன் அழகிய தோகை என் உள்ளம் என்ற போவையினார் கந்தன் உறவு கொண்டேனாகையினார் எனக்கும் இடம் உண்டு அருள்மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. அற்புதமாக நன்றி, பாடியிருக்கிறேன். நன்றி. கைதட்டிய அன்பு உள்ளங்கள் அனைத்து உள்ளங்களுக்கு நன்றி 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 தெரிவித்துக் கொண்டு அதற்கிடையாக இங்கு ஆனா உண்மையிலேயே உலகத்துல எத்தனை கடவுள் இருந்தாலும் கலியுக கந்தன் யாருமாமா நம்ம முருகப்பெருமான். எத்தனை கோயிலுக்கு போனாலும் சரி முருகப்பெருமான் தான் எல்லாரையும் வாழ வைக்கிறாரு. ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு எல்லா கோயில காட்டிலும் முருகன் கோயில தான் ரொம்ப கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்றீங்க? இந்த ஒரு வாரத்துல திருச்செந்தூர் போயிருந்தேன். 1000 ரூபாய் கொடுத்தா நேருக்கு நேரம் உள்ள 10 ரூபா இருந்தா பின்னால 100 ரூபா இருந்தா 3 மணி நேரம். நிலைமை அப்படி ஆயிடுச்சு. இன்னைக்கு அப்படி நிலைமைகள் இருக்கு. காசை முன்னுக்கு வச்சான் கடவுளை பின்னுக்கு வச்சான்ற மாதிரி நம்ம கோயிலுக்குள்ள உள்ள நுழையும் போது உண்டியில தான் இருக்கு, அப்புறம் தான் இறைவன் இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் அப்படி ஆயிடுச்சு. அற்புதமாக இருந்தாலும் எல்லாரும் முருகன் அருள் பெற்று என்னாலும் சிறப்பாக தெரிவித்துக் கொண்டு அதற்கிடையாக மிருதங்க வித்துவான் மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க போல் என்று பலர்கள் பெற்று கூடிய ஏனாதி மாநகரம் பற்றக்கூடிய அன்பு மாமா எஸ்போ செல்வராஜ் அவர்கள் இல்லை மிருதங்க தொப்பேட்டா
வாத்தியத்தை இசைத்து அன்பு மாமாவர்களுக்கு நன்றி நன்றி தெரிவித்துக் கொண்டு அதற்கிணையாக இங்கு பலவாத்திய மன்னன் பலவாத்திய புகழ் பலவாத்திய தென்றென்று பலர்கள் கடக்கின்ற கூடிய அரசகுலம் மாநகர போற்றக்கூடிய அன்பு மைத்திரு எஸ்பி லட்சுமணன் அவர்களுடைய ஆளுநர் இசைப்பார். கைதட்டிய அன்பு உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அதற்கிடையாக இங்கு அவங்க அன்னதான் அணினாலும் என்னதான் பரிணாலும் அதற்கெல்லாம் தக்கவாறு தாழ்கதிரவன் உங்களுடைய உதகம் யூடியூப் புகழ் என்று பதவிகளை வெட்டுக்கூடிய பரமப்பட்டி மாநகரம் போற்றக்கூடிய எஸ்கே கூலச்சாமி அவர்கள் விரும்பவில்லை தாளத்தினை இசைப்பா. ஏன்னா ஒரு மாறி உத்திரை என்னவா உனக்கு ஒரு மாதிரி கிடந்து கிடைக்குதோ சையும் சப்பு குளிப்பேசியா வர மாதிரி சித்தப்பு உட்கார சித்தப்பு ஆமா நீட்டிக்கிட்டே இருக்காம அதற்குரியாக மைக்கு நல்ல குயிக்கு டீப்பு நல்ல டாப்பு. இந்த நாடகத்தை சிறப்பாக நடத்தி கொடுக்கிறது உங்க கையில் என்று கூறி விடையில் வருகிறோம். நன்றி. எங்களுக்கும் எங்களை சார்ந்த கலைஞர்களுக்கும் பொன்னாடை பிடித்து புகழாரம் சுட்டி விழா குழுவிற்கும் கோவில் பங்காளிகளுக்கும் எங்களது சார்பிலும் எங்களது கலைக்குழு சார்பிலும் நன்றி நன்றி வணக்கம் 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 தெரிவித்துக் கொண்டு அதற்கிடையாக இங்கு அற்புதமாக எங்களை எல்லாம் ஒளிப்பதிவு செய்து உலகமெங்கும் அழைத்துக் கொண்டிருக்கும் வைகை மீடியா யூடியூப் சேனல் அன்பண்ணா சுதாகர் அவர்களுக்கு எங்களது கலைக்குழு சார்பிலும் நன்றி 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 கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதற்கிடையாக ஆடல் அரசி எப்படி அவர் தங்கச்சி அவரே புகழ்றாரு. ஆமா அது வாட்ச்மேன் வந்துட்டாப்ல. பொதுவாவே நம்ம கிராமத்துக்கு எப்படி டான்ஸ் அமைஞ்சிருப்பாருன்னா எப்படிப்பட்ட பிள்ளை இருக்கு செல்ல குட்டிலடா அது. ஏண்டா முந்த லூசுடா குர்ராடா யாரு ஏண்டா ஸ்ரீபாட் வண்டி நிறுத்திட்டு டான்ஸ்க்கு முத்தம் கொடுத்தா 4000 கொடுத்துடா மானகட்ட வேலை சரிபாத்தா நீ அதை விட மாட்ட பெரிய வச்சு பண்ணிங்க. ஆமா அரிசி இருந்தாலும் ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன சிங்காரி நமிதா இடுப்பு நயன்தரா மடிப்பு மலந்து ஏன் உனக்கு ஏன் இப்ப கிடந்து கிளம்புது
பெண்ணுன்னா கண்கள் மாதிரியா? கண் மாதிரி பெண்ணுன்னா பேய் இறங்கத்தான் செய்யும். அம்மா. உனக்கு நோக்கம் இருக்குது. பேஞ்சிடாம. முண்ட சிவனேன்னு ஓரமா கிடப்போ. ஆமா, ஆடல் அரசியல் சொல்லக்கூடிய தனக்கண்டு வெளிநாடுக்கூடிய மதுரை மாநகரம் போற்றக்கூடிய எஸ் பிரித்திகார் டான்ஸ் தாமே. அடி ஒத்த கட மச்சா, அந்த ஒத்த கண்ணா ஒருத்தி மேல வச்சா, பிச்சுக்கிட்டு போனா அவ வித்தி குழியானா, ஜெயித்தா ஜோடி வரும் தோத்தா ஜோடி வரும், இத மச்சனம் இது வித்தி கொட்டாரம். ஜெயிச்சா தாலி கயிறு, மச்சா தோத்தா தூக்கு கயிறு. அடி ஜெயிச்சா தாலி கயிறு, மச்சா தோத்தா தூக்கு கயிறு. ஓர கண்ணால இந்த ஓர கட்டுவா சாட காட்டிலே என்ன காட்டி வைக்கிறா வாட்டிலாட்டோ எங்க வெட்டி போடுறா கொடுங்களாட்டோ காட்டி வைக்கிறா. கட்டப்புள்ள குட்டப்புள்ள கட்டவனி போடல கட்டி கொடுக்கலம்மா முட்டி முட்டி அழுறான நெஞ்சு. ஓ ரெட்ட சடக்கு போடுது முத்தமா போக்கரிக்கு போக்கரி ராஜா பக்கத்துல 10 ரோஜா. போக்கரி ராஜா பக்கத்துல கொத்துரு ராஜா. என்னைக்கு நீ தான் எனக்கு பொண்டாட்டி சொல்லாம சொல்றாரியா? புடிச்சா சொல்றாப்புல. ஆனா உண்மையை சொல்றேன், தெரியாம தான் கேக்குறேன். டான்ஸ் எனக்கு போட்டதா உங்களுக்கு போட்டதா? உங்களுக்கு தான் போட்டது. நீங்க மூணு ஊம குத்த எனக்கு மந்தனை என்கிட்ட தான் வந்து தொட்டு உங்களுக்கு கும்பிடுவா. போட்டு வந்து எனக்கு மட்டும் கேட்டாவா? அப்ப கும்பிடுவா. ஏய், நான் விடுவேனா? நாங்கதான் முதல்ல, அப்புறமேல நீங்க. நான் இருக்கும்போது யார் வேணா என்னன்னா உங்களுக்கு வந்த மாதிரி எனக்கு வரும்ல. பட்டாம்பூச்சிடி என் பட்டாம்பூச்சிடி, பட்டாம்பூச்சிடி என் பட்டாம்பூச்சிடி, பல பழனி கலிக்குது அவள கண்ணாடி, பத்துவமா வந்ததில்லை மாமை முன்னாடி, அழகே அழகே உன்னை மனைவி ஆட்டவா, கணத்துல உமா கொடுக்கவா, உன்னோட புருஷனாகவா, பட்டாம்பூச்சிடி என் பட்டாம்பூச்சிடி, பட்டாம்பூச்சிடி என் பட்டாம்பூச்சிடி. ஓடி அருவி கொட்டுதே அடி பொம்மால. அடங்கொக்காலாட்ட. ஆமா, உண்மையிலையா பாட்டை மாத்திரம் நான் மறந்துட்டே விடுங்க. இதுல பிள்ளாலும் அடிசைகள் இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? மனுஷன் வாழணும்னா 3 வேணும். எந்த 3? அந்த 3 இல்லைன்னா எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. கூழு. ஆ? என்னமோ 3ன்றியா? நாம நான் 3 என்ன பண்ண சொல்ல தெரியுமா? இருக்க இடம், உடுத்த உடை, சாப்பிட சாப்பாடு. அது இல்ல, எங்க அண்ணன் கூடு சொல்ல வருவாரு. கப்பு தண்ணி சரக்கு இந்த 3 இருந்தா போதும். அங்க என்னைக்கு சொல்ல என்னைக்கு மாத்திரை போட்டு சொல்ல கழுத மூத்திரத்தை வாங்கி கொடுற மான கட்டவள. ஏன்னா நான் சொல்ற சாப்பாடு அப்படி சொல்றேன். ஆனால் சாப்பாடு ஏற்பாடு அளித்து அன்பு உள்ளத்தார்களுக்கு எங்களது சார்பிலும் எங்களது கலைக்குழு சார்பிலும் நன்றி 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 தெரிவித்துக் கொண்டு அங்கு பரிமாறிய எனதருமை தாய்மார்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அற்புதமாக பரிமாறி அன்புள்ள நினைத்துக் கொண்டு அதற்கு இணையாக 1000 விஷயங்கள் இருந்தாலும் இந்த நாடகத்தை அமைப்பாளர்களுமாகி இந்த நாடகம் மட்டுமில்லாமல் மற்ற எந்த ஒரு நாடகம் வந்தாலும் சிறந்த முறையில் அமைத்தரக்கூடிய அன்பு உள்ளம் நமது மண்ணிலே பிறந்து தனக்கென்று வெற்றி கொண்டாட்டு வரக்கூடிய நமது ஒரு செல்லப்பிள்ளையுமாகி இருப்பகுடி மாநகரம் போற்றக்கூடிய MSK ராஜா எஸ் ராமமூர்த்தி இருவர்களும் சேர்ந்து இந்த நாடகத்தினை அமைத்துள்ளார்கள். அன்பு உள்ளத்திற்கு எங்களது சார்பிலும் எங்களது கலைக்குழு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆமா எல்லா பேரும் சொல்லியாச்சு. ஏன் சொல்லிட்டு பிள்ளைய வெளியே தள்ளணும். சொல்லுங்க. ஆமா, உங்களுக்கெல்லாம் தெரிந்தாலும் தெரியலனாலும் சொல்லக்கூடிய நோயாளி நமது மதுரை விமான நிலையம் அருகாமையுள்ள நல்லூரை சேர்ந்த விவி முத்துவேல் சியனும் சோழமுனி கிராமத்தை சேர்ந்த வீரமணி உங்களுக்காக ஒப்பர் அடிக்கிறேன். ஆமா, ஜோர கை நட்டுங்க. பொம்பளை வேஷமெல்லாம் அப்படி போடுவேன். இப்படி ஒரு பொம்பளை பிள்ளையான்னு நீங்க யோசனை பண்ணணும். யார் கும்பல மாதிரி இருப்பீங்க அசல். அவதெல்லாம் தட்டுற சரி, இவர் தட்டுறது பாரு. கோவித்தோட நாசமத்து போனவனே இருக்கட்ட. ஆனா ஒரு விஷயம் வந்தேன் சும்மா வேணாம் சொல்லக்கூடாது. நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் மாமா. நல்ல விஷயமா சொல்லுங்க, மக்களுக்கு கருத்துள்ள விஷயமா. மாமா, கருத்தை காட்டி ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க. உலகத்துல பெண்ணா பிறக்கிறது புண்ணியமா, ஆம்பளையா பிறக்கிறது புண்ணியமா? பெண்ணாய் பிறப்பதற்கு மாதவமாய் பிறக்க மாதவம் செய்திட வேண்டும் சொல்றாங்கல்ல. மங்கையராய் பிறந்திட மாதவம் செஞ்சிருக்கணும்.
மங்கையரா பிறந்த மாவதான் செஞ்சிருக்கிறோம்னா ஆம்பளையா பிறந்த நம்ம என்ன அயோக்கியத்தனமா செஞ்சோம் இருக்கலாம். சரி அது முன்ன செஞ்சாலும் செஞ்சிருப்பாங்க. ஆண்டவன் செயல், இறைவன் கொடுத்த வரம். ஆனா ஆம்பளையா பிறந்த நம்ம தானே ரொம்ப கஷ்டப்படுறோம். கஷ்டப்படுறது யாரு? நம்ம தானே கஷ்டப்படுறோம் ரொம்ப. நான் ஒரு விஷயம் ரொம்பலாம் கேட்கல, ஒரு சின்ன விஷயம். இந்த 2 பக்கம் உட்கார்ந்து ஆண்கள்ட்டையும் பெண்கள்ட்டையும் ஒரே ஒரு விஷயம் கேட்டு நான் போயிடுறேன். எங்க தாய்மார்கள் 8 பேர் உட்கார்ந்துருக்காங்கல்ல, ஏத்தா இங்க பாருங்க, அங்கிட்ட அவரை பார்க்காதீங்க, அவர் அப்படித்தான் கத்திட்டு சார் பாடம் நடத்துறாரு, கவனிங்க. ஆமா, ஏன்னா பெண்கள் 8 பேர் உட்கார்ந்துருக்கையில உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன கேள்வி. அதாவது உங்க புருஷன், உங்களுக்கு தாலி கட்ட புருஷன் வேலைக்கு போயிட்டு சரியா 8 மணி 9 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டாருன்னா உங்க புருஷனுக்கு சோறு போட்டு வைக்கிறதா முதல் வேலை அப்படின்ற சொல்ற பெண்கள் கையை தூக்குங்க. எங்க டெபாசிட் இழந்துட்டே மாப்பிள்ள. அவர் கேட்கிற பாரு, அவர் ஓப்பனாவே சொல்றாரு, நம்ம சொல்ல தேவையில்லை. எந்த முட்டை சோறு ஊரானு ஒரு மணி எக்ஸ்ட்ரா கல்யா ஒரு சீக்கிரம் பார்த்து 9 மணிக்கு மேல மனசுல இவ்வளவு தெரியாது. ஏப்பு வெள்ள சட்டை, உன் மனசு அம்பு ட்ரஸ்ட் கஷ்டமா இருக்கு, அவள வேதனையா இருக்கு. விடிய காலம் உனக்கு பூர்ண மருந்து நிர்ணயம் வச்சு நம்ம பார்த்து உட்காரு. நல்லா உன்னிச்சு கேளுங்க தான், இன்னொரு முறை கூட உன்னிச்சு கேளுங்க. 9 மணில இருந்து 10 மணி வச்சுக்க. 10 மணிக்கு வேலைக்கு போயிட்டு வர புருஷனுக்கு சோறு போட்டு வைக்கிறதா முதல் வேலை அப்படின்னு சொல்ற பெண்கள் கையை தூக்குங்க. வீரமணி என்ன தூக்கிட்டு இறக்குறாரு அவ வீட்டுக்கு. யாரும் தூக்க முடியாது, ஒரே ஒரு ஆத்தா தான் தூக்கி இருக்கு. உங்க வீட்டுல டிவி இல்லையா? இல்ல மாப்பிள்ள, டெபாசிட் இழந்துட்ட. இன்னொருத்தவங்க தூக்குனாங்க, தூக்கிட்டு இறக்குறாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா உங்க வீட்டுக்காரர் வெளிநாட்டுல இருக்காரு, அவருக்கு சோறு போட்டு வைக்க முடியாது. சரி விடுங்க, எவ்வளவு விட்டுருவோம் மச்சான். இங்கிட்டு நம்ம ஆளுகிட்ட வருவான். நம்ம ஆளுங்க 8 பேர், ஐயா மாருங்க 8 பேர் இருக்காங்கல்ல, ஆண்கள் வர்க்கம், நம்ம பரம்பரை பிறந்த வர்க்கம். உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்கிறேன். நான் கேட்கிற கேள்வி கையத்துக்கு பதில் சொல்லிருங்க பாப்பா. இந்த ஜென்மத்துல வாச்ச பொண்டாட்டி மாறி 7 ஜென்மம் எடுத்தாலும் அவதான் எனக்கு பொண்டாட்டியா வரணும்ன்றவங்க கையை தூக்குங்க. ஆத்தாடி எதுக்கு கை தூக்குறா தெரியுதா? ஆமா, எதுக்கு? இப்பதான் வீட்டுல பொண்டாட்டி சோறு போட முடியாது சொன்னா மறுபடியும் 2 கையை தூக்குறா. சோறு கிடையாது, விடிய காலம் வீட்டுக்குள்ள விட மாட்டா, கதவை பிடிக்கிறோன்ற பயந்து போய் நீ கையை தூக்குற, எனக்கு தெரியுது. ஏன்னு கேளுங்க, கல்யாணத்துக்கு முன்னால புருஷன் பொண்டாட்டி கொஞ்சம் வாங்கிய, கல்யாணத்துக்கு முன்னாடி தங்கமே செல்லமே. ஒரு விஷயம் எடுத்துக்க, கல்யாணம் பண்ண புதுசுன்னு வச்சுக்கோங்க. இப்ப கல்யாணம் ஆன புதுசு உங்களை கூப்பிட தெரியுமா இருக்கு. இப்ப கல்யாணம் ஆன புதுசுல சாப்பிட கூப்பிட கொண்டாட்டி, மாமா மாமா ஏமா வாங்க, என்னடி சாப்பிட போவோம், இரு வர்றேன் அப்படி பாரு. எப்ப கல்யாணம் ஆன 2 நாள் 3 நாள்ல, ஒரு 3 மாசம் ஆகட்டும். மாமா என்னடி? மாமா என்ன வாங்க, எதுக்கு? சாப்பிட போவோம். வர்றேன். மாமா என்ன உங்க வீட்டுக்கார புழு கொலையுதா உடஞ்சுக்கிட்டே இருக்கு? ஆமா, குச்சி வச்சு குத்தி எடுத்து விடுற மானகட்ட முண்டை. வீட்டுல பொண்டாட்டி அப்படி கூப்பிட முடியா. இது 3 மாசம், ஒரு 6 மாசம் எடுத்துட்டு இருக்கு. மாமு வாங்க சாப்பிட போவோம். என்ன மரியாதை குறையுது? 6 மாசம் ஆச்சுல, இது 6 மாசம் 1 வருஷம் எடுத்துட்டு இருக்கு. மாமு என்ன ஏலமா? வா திண்டு தொலை. ஆமா, இது 6 மாசம் 1 வருஷம் எடுத்துட்டு இருக்கு. ஏய் என்ன மாடா? மாடு கூட மரியாதை இருக்கு. இது அப்படி இல்லை, இது ஒரு வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் தெரியுமா இருக்கு. நம்ம டீ கடையில டீ குடிச்சுட்டு இருப்போம், வீட்டுல இருந்து பொண்டாட்டி கூப்பிடு ரொம்ப பக்குவமா. ஏன் எருமை அங்கே இல்ல உட்கார்ந்து இருக்கேன், கிராமத்து பாசையில அப்படி பேசுவா, தப்பா நினைக்காதீங்க. வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு சோத்தை போட்டுக்க எப்படி வரும்ன்ற ஈசு புடுங்குற உடுங்குக்கு சோத்து மசூர் வேற விளம்பி வந்துருச்சு. இப்படி எல்லாம் காலம் போய்கிட்டு இருக்கு. என்ன சொல்றேன்னா, ஆத்தாடி உண்மையை சொல்றியடா, தெய்வமேன்னு வர்றாரு. ஆத்தாடி நீ எவ்வளவு இப்பதான் எனக்கு தெரியுது சாமி, நீ எம்புட்டு கொடுமை வீட்டுல வட்டிருக்கேன்னு. ஆனா இந்த கொடுமையில வெள்ளை சட்டி வெள்ளை வச்சு போட்டு வந்திருக்க பாத்தியா? காலையில கருப்பாயிரும், காலையில அது குட்டை கழித்தா சோழி முடிஞ்சு. அது விஷயம் இருந்தாலும் இங்க வந்திருக்கிற விடிய முறை இருந்து நல்லபடியா நடத்த பார்க்கனால
வாங்க 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 வந்து ஆசி தாங்க